ஆமா ஏண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இங்க வாடி, இங்க பாருடா. என்னுடைய அண்ணன் எங்களுக்கு திருமணம் என்று சொன்னாரு. ஆமா இந்த நாட்டு இளவரசரை பார்த்திருக்காரு. எப்படிதான் இருப்பாரு? ரொம்ப தெரியும் அவரு. எங்களுக்கு ரொம்ப தெரியுமா? அப்படி என்றால் பக்கத்து நாட்டு இளவரசரா? ஐயோ என்ன இளவரசரு? படிக்கும் பொழுது அவரை பார்க்காத நாள் கிடையாது. ஒரு இளவரசிக்கு ஒரு இளவரசர் தான் தேடி திருமணம் செய்து வைக்க வேண்டும். படிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம். ஆமா அந்த இளவரசர் படித்திருக்கிறான். நீ பேசும் வார்த்தை எனக்கு புரியவில்லையே. அண்ணன் உனக்கு பார்த்திருக்கிறார் பாரு. மாப்பிள்ளை உங்களை எப்படி கட்டி போறாரு கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் வச்சிருப்பார். அழகான மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன் நான். அந்த மாப்பிள்ளை பார்த்தாலே உங்களுக்கு பிடித்து விடும். அவர் கட்சி போன பிறகு பள்ளத்தையும் பார்க்க மாட்டாரு, மோட்டையும் பார்க்க மாட்டாரு. என்னடா சொல்ற? ஏண்டா அழகான மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன். அண்ணா அழகா உங்களுக்கு மாப்பிள்ளை யாரு பார்க்க போகிறீரா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஆமா மாப்பிள்ளை பார்த்து சொல்லிருக்கீங்க. ஆமா மாப்பிள்ளைக்கு கீழே அமர்ந்திருக்காரு, என்ன காரணம்? அவருக்கு உடம்பு நல்லா இல்ல, உடல் சரி கிடைக்காது, அவருக்கு உசுறு நல்லா நல்லா இல்ல. மாப்பிள்ளை எடுத்து பாருங்கம்மா. மாப்பிள்ளை அழக பாருங்க. எங்களுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை இவர்தானா? இவர்தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அண்ணா. எதற்காக மேற்பட்ட மாப்பிள்ளை நீங்கள் பார்க்க வேண்டும்? அண்ணா உள்ளத்தை இந்த உலகிலே மூடலாமோ அண்ணா 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 எனதண்ணா அதை கொண்டு கட்டினார் போ பார்த்திருக்கிற மாப்பிள்ளை இவர் தான் அண்ணா. அண்ணா என்ன விதித்தானோ என்ன விதிதானோ குற்ற கதிதானோ என்ன விதிதானோ குற்றகதிதானோ என்ன விதிதானோ அண்ணா அண்ணா
அன்னமதிதானோ அண்ணா அண்ணா பாதகம் செய்து நான் பாதியானேனோ பாதகம் செய்து நான் பாவியானேன் ஐயோ என குற்றகதிதானோ கணபதிதானோ எப்பேற்பட்ட வார்த்தை எடுத்திருப்பது நியாயமாகும் அண்ணா. அண்ணா இவர் யார் அண்ணா? எங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்த குலகுரு அண்ணா. குலகுரு இவரையா நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லைங்க. வேண்டாம் அண்ணா. இப்பேற்பட்ட வேண்டாம் அண்ணா. என்ன கொடுமை, என்ன நீதி அண்ணா? எங்கு தேடினாலும் இப்படிப்பட்ட அழகான மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்வதை கேட்காது. இவள் கரத்தில் நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். ஏய், நல்ல உனக்கு தாலி கட்டி கொடுத்தா இந்த நாட்டுல பங்கு கேட்பான். அதனால வயதான இந்த வசுதேரை இருவரும் மணக்க வேண்டும். அந்த குழந்தைகளை அடித்து சுத்துறவனா? உட்கார்றா. ஏய், உட்கார்றா. அண்ணா, நியாயமா என் உள்ளத்திலே நான் போல் கட்டி உள்ளத்திலே கோவில் கட்டினார் உன்னை நினைத்திருந்தேன் நான் உன்னை வைத்திருந்தேன் உன்னை நினைத்திருந்தேன் உள்ளத்திலே கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன் நான் உன்னை நினைத்திருந்தேன் உள்ளத்திலே கோவில் கட்டினார் உன்னை நினைத்திருந்தேன் நான் உன்னை நினைத்திருந்தேன்
அண்ணா அண்ணன் நான் தவறு செய்து விட்டானா? இப்பேற்பட்ட வார்த்தை நீங்கள் எடுத்துரைப்பது நியாயமாகும் அண்ணா. அண்ணா அவர் யார் அண்ணா? எங்களுக்கு பாடம் கற்பித்துக் கொடுத்த குரு அண்ணா. அண்ணா அவர் தெய்வத்திற்கு சமமானவர். அவரை நாங்கள் திருமணம் செய்து கொண்டு இந்த சிறிய பெண்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன இன்பத்தை அனுபவிக்கப் போகின்றோம். வயதான முதியவரை கண்டுகிண்டு பிற்காலத்தில் நாங்கள் என்ன சுகத்தை காண தெய்வம்னு சொல்றீங்களப்பா, அந்த தெய்வத்தை அடைவதற்காக எவ்வளவு செய்திருக்க வேண்டும் நீங்கள். எனது அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கின்றாயே, என் அண்ணனுக்கு நல்ல நிறுவனத்தை உரைக்க மாட்டாயடா. பயப்படாதப்பா, அவர் கட்டிக்கிட்டு சொந்த ஆமா அண்ணா. அண்ணா கிழவனை கட்டிக் கொண்டு என்ன சுகம் கிழவனை கட்டிக்கொண்டு கிழவனை கட்டிக்கொண்டு என்ன சுகம் காண போறீ? எந்த நிழ்வார்த்தை அண்ணா அண்ணா நீங்கள் எடுத்துரைத்தாலும் சரி, என்னதான் அழுது கொண்டிருக்கும் எங்களுக்கு நீங்கள் ஆறும் வார்த்தை கூறினாலும் சரி, எங்களுடைய மனம் கிடையாது. இவரை எங்களால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. திருமணம் செய்து கொள்ள முடியாது. உன்னுடைய காலி பிடித்து மன்றாடி கேட்கிறேன். தெரியாதா அண்ணன் எப்படிப்பட்டவன்? கோபம் வந்தால் என்ன நடக்கப்படும் தெரியுமா? கிளம்பா கல்யாண மண்டபத்துல அட்வான்ஸ் பிஎம்ஆர் கல்யாண மண்டபம் உட்கார்க்கிறாங்களா? அவங்களை கட்டி வை. ஐஸ் வேற தள்ளி போட்டான். சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். சத்தியத்தை மாற முடியாது. அவருக்கு பொண்ணோ பொருளை கொடுத்து இந்நாட்டை விட்டு அவரை அனுப்பிவிட்டீங்கள் அண்ணா. காலில் விழுந்து மட்டும் கேட்கிறேன். முடியாதா? என்னுடைய காலில் உங்களுடைய காலில் நான் கொஞ்சம் மனம் நீலக்காதா
அண்ணன் பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கல, திருமணம் செய்து கொள்ள முடியாது. வாடா. வாடா, டேய், வாடா, டேய். வாடா, வாடா. முடியாதா? போதமா? செல்வன் வாங்கி இடத்துல இவனை கொண்டு வந்துட்டேன். வாடம் கண்டு கொடுத்த குலகுருவை கொலை செய்ய உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்கவில்லை என்று எனக்கு பாடம் கற்பித்துக் கொடுத்த குலகுருவை உங்களுடைய கருத்தினால் கொலை செய்வது நியாயமாக? இதுதான் உங்களுடைய ஆசை என்றால், இதுதான் உங்களுடைய விருப்பம் என்றால், இதற்கு மேற்பட்டு அதற்கு தடை கூற விரும்பவில்லை. உங்களுடைய விருப்பப்படியே நடக்கட்டும். திருமணத்துக்கு சம்மதித்து விட்டார்கள். இந்த சம்மதத்தை அப்பவே சொல்லக்கூடாதா? மாப்பிள்ளை சிரிக்கிறார் பார். சிரிக்க கூடாது. சம்மதம் தான் மாற்றம் கிடையாது. திருமணம் பெண்கள் மனது மாறுது, திருமணம் நடக்க வேண்டும். ஒரு வாரம் மயிறது, வாரமா இரு கட்டி மேல கொட்டுற கையா